உங்களுக்கு பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தருடைய சத்தம். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம். இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு. இன்னைக்கு நீங்க பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னைக்கு மலைகள், நதிகள், மரங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது எதனாலனா தேவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே ஆண்டவருடைய சத்தம் தான் நீங்க பார்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது என்று பார்க்கிறோம். அவருடைய சத்தம். இன்னைக்கு அதுதான் நமக்கு வார்த்தை. என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு பிரியமானால், சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசும்போது இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயாவா? சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரக்கணக்கான சீசர்கள் இயேசுவை பின்பற்றி இருந்தாலும் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் தனக்கென வைத்துக்கொண்ட முக்கியமான சீசர்கள் 3 பேர். எங்க போனாலும் ஆண்டவர் இந்த 3 பேரை கூட்டிட்டு போவார். செத்த யவீர் வீட்டுக்கு போகணும்னாலும், ஒலிவமலையில போய் ஜெபம் பண்ணினாலும், கெத்சமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணினாலும் இந்த 3 பேரை தன்னோட கூட்டிக் கொண்டே போவார். யார் அவர்கள்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் அவர் அருகில் இருந்த சீசர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது இந்த 3 பேரையும் கூட்டிட்டு ஆண்டவர் எங்க போறார்னா, ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஜெபிக்க போகும்போது அங்க ஆண்டவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர் எப்படி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அதுல பாருங்க, அவர் மறுரூபமானார். சொல்லுங்க, மறுரூபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சாயலை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய சாயல். அல்லேலூயாவா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்து விட்டது, வேலை பெருகி விட்டது, இன்னைக்கு போக்குவரத்து அதிகமாகி விட்டது, இன்னைக்கு ஜனங்களுடைய பயணங்கள் அதிகமாகி விட்டது, இன்னைக்கு நம்முடைய படிப்பு அதிகமாகி விட்டது, இன்னைக்கு அலைச்சல் அதிகமாகி விட்டது. ஆனால் தேவ சமூகத்துல அமர்ந்து பொறுமையோடு கூட அந்த பிரசன்னத்துல ஜெபிக்கிற நேரம் இன்னைக்கு குறைந்து விட்டது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. ஒண்ணு, நீங்க தேவ சாயல், அவரை போல பரிசுத்தம், அவரை போல தாழ்மை, அவரை போல உண்மை, அவரை போல இரக்கம், அவரை போல ஜெப ஆவி உங்க வாழ்க்கையில வரும் சிஸ்டர். அவர் மறுரூபமானார். இரண்டாவது, இந்த ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒரு எல்லை சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்கள் அழகாக வேண்டுமா, உங்க முகம் அழகா மாறணுமா, நல்லா கவனிங்க. மூஞ்சிக்கு கண்டதை பூசாதீங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, பப்பாளி பழத்தை மூஞ்சியில பூசுறது,
வெள்ளரி பழத்தை மூஞ்சியில பூசுறது, சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் என்னென்னமெல்லாம் கொடுத்தாரு அதை பூரா மூஞ்சியில பூசி எப்படியாவது நான் சிகப்பாகணும் பாஸ்டர். ஆனால் அதே கலர் தான் இருக்குது, நாளுக்கு நாள் கலர் இன்னி மங்குதே ஒழிய பிரைட்டா இல்லை. நான் சொல்றேன், உங்க முகம் பிரகாசிப்பதற்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க ஜெபிக்க உங்க முகம் சூரியனை போல பிரகாசமா மாறும். ஆமென். உங்க வஸ்திரத்துல சில வல்லமை, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் கூட வெண்மையா மாறினதான். அது வல்லமை இறங்கினதை பார்க்கிறோம். ஜெபிக்கிற மனுஷனுடைய வஸ்திரத்துல கூட வல்லமைங்க. இயேசு கிறிஸ்து போகும்போது நீங்க பார்க்கலாம், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருக்கு முன்னாடி போகல, அவர் பின்னே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அநேக வைத்தியர்கள், அநேக பணம், சற்றாயிலும் சுகம் இல்லை. ஆனா அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது தொட்ட உடனே சுகமானால். ஆமேனா. பவுல் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, தன்னுடைய உருமால் தன்னுடைய கைக்குட்டைகளை எடுத்து வீசும்போது அந்த உருமாலும் கைக்குட்டையும் யார் மேல பட்டதோ அவர்கள் சுகமடைந்தார்கள். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜெப ஆவி. அல்லேலூயாவா. இன்னொன்னு, உங்க முகம் பிரகாசிப்பது மட்டும் இல்ல, நீங்க தேவ சாயலா மாறுவது மட்டுமல்ல, உங்க வஸ்திரத்துல வல்லமை இறங்குவது மட்டுமல்ல, தேவ சத்தத்தை உங்களால கேட்க முடியும். அல்லேலூயாவா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்க? இன்னைக்கு உங்க காதுகள்ல பிசாசு பேசுகிற சத்தம் அதிகமா இருக்கு. எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்டிருக்கீங்க? எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும்னா, அதிகமான நேரங்கள் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த தேவ சத்தம் உங்களோட கேட்கும். அல்லேலூயாவா. எலியா, மோசே 2 பேரும் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த காட்சியை பேதுரு பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார், யாக்கோபு பார்க்கிறார். இப்பொழுது பேதுரு சொல்ற, ஆண்டவரே இதே இடத்துல நம்ம தங்க போறோம், நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், இதே மலையில நாங்க ஒரு 3 கூடாரம் போடுறோம். 1 உமக்கு ஒரு கூடாரம், 2வது மோசேக்கு ஒரு கூடாரம், 3வது எலியாவுக்கு ஒரு கூடாரம். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து நின்னுச்சு. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. என்ன சத்தம்னா, இவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் மிகவும் நேசிக்கிறவர், இவர் மேல் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடங்கள் என்ற ஒரு சத்தம். அல்லேலூயாவா. இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை மோசேக்கு ஒரு கூடாரம் போட நினைச்சான், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட நினைச்சான். நீ எலியாவுக்கும் கூடாரம் போடாது, மோசேக்கு கூடாரம் போடாது, இயேசுவுக்கு கூடாரம் போடாது. அவர் உலகம் எங்கிலும் நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிகிற தெய்வத்துக்கு ஒரு கூடாரம் போடாதே. ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், நான் மிகவும் நேசிக்கிற என் நேசகுமாரன் இயேசு, அவர் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுங்கள். அல்லேலூயா. சத்தமுறை அல்லே சொல்லுங்களேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு யார் ஒருவர் செவி கொடுக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒரு அல்லே சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய சத்தம் 2 சத்தம். சொல்லுங்க, ஆண்டவருடைய சத்தம் 2 சத்தம். அதுல முதல் சத்தம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு குடும்ப பாரங்களை சுமந்து கொண்டு வழி தாங்க முடியாமல் நடக்க முடியாமல் தடுமாறுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருவேன். உங்க குடும்ப சுமைகளை, குடும்ப பாரங்களை நான் சுமந்து கொள்ளுவேன். அல்லேலூயாவா. அல்லேலூயாவா. சத்தம் ஒரு அல்லே சொல்லுங்க. என் அன்பு சகோதரா, ஒரு குடும்பத்தை சுமப்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய சுமை, அம்மாவுடைய சுமை தெரிவதே இல்லை. எல்லாமே அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்றோம், குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டிடுறோம்.
அப்பா எனக்கு ஷூ வேணும், வாங்கி கொடுத்துட்றோம். அப்பா எனக்கு நல்ல சுடிதார் வேணும், வாங்கி கொடுத்துட்றோம். அப்பா காலேஜில் எனக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும், கொடுத்துட்றோம். அப்பா எனக்கு காசு வேணும், கொடுத்துட்றோம். சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு குடும்ப கஷ்டம் தெரியுறதில்ல. நம்ம வீட்டில் வளர்க்கிற பிள்ளைகளுக்கு குடும்ப கஷ்டம் தெரியுறதில்ல. இத்தனை பாரதி சுமக்கிறது யார் தெரியுமா? ஒரு தகப்பன். அல்லேலூயாவா, சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க. அந்த தகப்பன் வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. 1008 பாரத்தை உள்ள வச்சுக்கிட்டு வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், மளிகை பில்லு கட்டணும், மாசமானா என் பிள்ளைக்கு அந்த ஃபீஸ் கட்டணும். எத்தனை பாரம் தெரியுமா? ஒரு பாரம் 2 பாரம் அல்ல. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இங்க இருக்கிற புருஷர்களுக்கு தெரியும், நான் நல்ல அதிகமான பாரத்தை சுமந்தவன். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லை, எங்க குடும்பத்தில் 7 பேர், 17 வயது. சொல்லுங்க எத்தனை வயது? நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் சேரும்போது என்னுடைய வயது 17. 3 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். இவங்களை எல்லாம் படிக்க வைக்கணும், உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். நல்ல வீடு கிடையாது, ஒரே ஒரு ரூமு, லைட்டு கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, சமைக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் போகணும், பாத்ரூம் டாய்லெட் வசதி கிடையாது. வெளியில தான் ஒரு ஓலையை போட்டு மறைச்சு அங்கதான் குளிப்போம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு தெரியும் அந்த வேதனை. ஒரு குடும்பத்தை சுமந்து கொண்டு போவது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த சின்ன வயதிலே தகப்பனை தாய் இழந்திருக்கேன். குடும்ப பாரத்தை சுமக்க முடியல. என் இயேசுனை தேடி வந்தார். ஒரே ஒரு முறை என் குடும்பத்தில் அவர் தரிசனமாகி எங்களோடு அவர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டேன். ஒன்று குடும்பம் குடும்பம் என்று நீ பயந்து அழுது கொண்டிருக்காதே, உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னுடைய ஊழியத்தை நீ செய்வாயா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைக்கு என் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஆண்டவரே என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என் சுமையை அவர் சுமந்து கொண்டார். எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார் சகோதரா, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். இன்னைக்கு எனக்கு மட்டும் அல்ல, இந்த இடத்துல தாங்க முடியாத வேதனை பாரத்தோட குடும்ப பாரங்களை, குடும்ப சுமைகளை சுமந்து உன் வாழ்க்கையில தடுமாறி நடக்க முடியாம ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு என்னிடத்துல வாருங்கள், நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது முதலாவது சத்தம். உங்க பாரத்தை நான் சுமந்துக்குவேன், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவேன். 2வது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சத்தம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 34 7ஆம் வசனம் 37. ஒரு கூடார பண்டிகை நடக்கிறது. அந்த கூடார பண்டிகையுடைய கடைசி நாள், பிரதான நாளிலே இயேசு நின்று உரத்த சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. எத்தனையோ தாகங்க, இது வேணும் அது வேணும், இது இல்லை அது இல்லை, என் வியாதி நீங்கணும், என் பிரச்சனை மாறணும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் தாகத்தோடு இருக்கீங்க இல்லையா? நல்ல பாரம் சுமக்கிற ஆளுக பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகமா இருப்பாங்க. அவங்க வெயிட்டை சுமந்து சுமந்து உடம்புல இருக்கிற வேர்வை பூரா வெளியே போயிடும். ஐயோ என்னுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற தாகம். எத்தனை குடும்பத்துல எனக்கு இது இல்லை அது இல்லை, இது வேணும் அது வேணும், இது நடக்குமா அது நடக்குமா, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இப்படி என் குடும்பத்தில் இருக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்காத, எத்தனை தாகம். ஆனால் இயேசு சொல்றாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால், இன்னைக்கு நான் சொல்றேன், என்னிடத்துல வாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள். எதை கொடுக்குறேங்கிறார்? ஜீவ தண்ணீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவ தண்ணீரை ஒரு ஆறு போல உன் குடும்பத்துக்குள்ள பாய செய்வேங்கிறார். அல்லேலூயாவா. இன்னைக்கு ஆண்டவருடைய 2 சத்தம். ஒன்னு, உங்களுடைய விருப்பத்தை, உங்க வாஞ்சைகளை, உங்க ஏக்கத்தை, உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். 2வது, நீங்க எத்தனை பாரத்தை, குடும்ப பாரத்தை சுமந்தாலும் அந்த பாரத்தை தான் சுமக்க ஆசைப்படுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து.
கரங்களை தட்டுங்க, நல்லா நல்ல தட்டணும். அல்லேலூயாவா. அப்ப முதலாவது என் பாரத்தை ஆண்டவர் சுமக்க ஆசைப்படுகிறார். இரண்டாவது என் விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். எப்பொழுது என் பாரத்தை ஆண்டவர் சுமப்பார், எப்பொழுது என் தாகம் தீர்க்கப்படும். இதுதான் நீ செய்தி. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆசை, ஐயோ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஐயோ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், என் பாரத்தை சுமந்து கொள்ளுவாரா, நிச்சயமா சுமப்பாரா, என் கஷ்டம் மாறுமா, மாறும், என் வியாதி மாறுமா, மாறும், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா, செய்வார், என்ன ஆண்டவர் தலையா மாத்துவாரா, மாத்துவார். எப்பொழுது? இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் 3 இடங்கள்ல கேட்கும். என் ஆண்டவருடைய சத்தம் ஒரு 3 இடங்கள்ல. முதலாவது இடம் தோட்டத்துல அவருடைய சத்தம். சொல்லுங்க, முதலாவது அவருடைய சத்தம் எங்க கேட்குது? தோட்டத்தில். தோட்டத்தில் சொல்லுங்க, எங்க கேட்குது? தோட்டத்தில். தோட்டத்தில் ஆண்டவர் என்ன சத்தம் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லுங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, அவருடைய ஜெப வாழ்க்கையை விட்டு விலகி தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? தோட்டம் என்றால் சபை. சபையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உலாவுகிறார். அல்லேலூயாவா. சத்தம் ஒரு அல்லே சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நாட்கள் சபையில வர்றோம், ஆனா என்ன பண்றோம்னா ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவர் விட்டு தூரமாய். ஆதாமே நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்த? நல்ல ஜெபம் பண்ணின, நல்ல வேத வாசிச்ச, நல்ல ஆராதிச்ச, சபைக்கு வந்துட்டு இருந்த. ஆனால் இப்பொழுது நீ தேவனை விட்டு விலகி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். எப்படி உன் பாரத்தை ஆண்டவர் சுமக்க முடியும்? எப்படி உங்க தாகத்தை ஆண்டவர் தீர்க்க முடியும்? நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு காலத்துல என் முன்னாடி நிப்பாய் அல்லவா? சொல்லுங்க. எலியாவை பார்த்து, எலியா நீ எங்கப்பா இருக்கீன்னு கேட்டா அவன் ஒன்னே ஒன்னு சொல்லுவான், நான் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். எலிசாவை பார்த்து, எலிசா நீ எங்கே இருக்கன்னு கேட்டா அந்த எலிசா சொல்லுவாரு, ஆண்டவருடைய வல்லமை என் மேல இறங்குவதற்காக தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் நீ எங்க இருக்க? ஆண்டவர் என்ன சொல்றாரோ, என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே நடப்பதற்கு அவருடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கேன். தாவீதை பார்த்து, தாவீதே நீ எங்கப்பா இருக்க? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், என் உயிருள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி அவருடைய மகிமையை பார்ப்பதற்காக, அவரை ஆராய்ச்சி செய்வதற்காக அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுகிறேன். பவுலை பார்த்து, பவுலை நீ எங்கப்பா இருக்க? அத்தனை பட்டணத்துல எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது. அங்க போகிற வருகிற ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து, இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காக மரித்திருக்கிறார், உனக்காக உயிர்த்திருக்கிறார், அவர் ஒருவரே ரட்சிப்புக்கு வழி என்று பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா நாம் எங்க இருக்கோம்? ரங்கம்புதூர் டாஸ்மார்க் கடையில் இருக்கிறோம். நைட்டானா டிவி போட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். தாய் தகப்பனுக்கு செல்போனுகளை தெரியாம, தாய் தகப்பனுக்கு தெரியாம செல்போன்ல ஆபாச காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். சகோதரா, சகோதரி, ஆண்டவருடைய வருகை சமீபம், இழந்துடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். ஆனா ஒண்ணு, இப்ப நீ எங்கே இருக்கிறாய்? சபையில, தோட்டத்தில் ஒரு சத்தம், நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே உங்களை விட்டு விலகிட்டேன். காரணம் என்ன? சாத்தானுடைய சத்தத்தை கேட்டுட்டேன். அப்ப ஏன் சத்தத்தை கேட்கல?
நான் என்ன சொன்னேன்? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயா? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? ஆண்டவர் ஒரு முறை பேசுற, இந்த கனியை புசிக்க கூடாது, புசித்தால் சாகவே சாவாய். இது ஒண்ணுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனா சாத்தா என்ன சொன்ன தெரியுமா? இதை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? நம்பர் 1. இல்ல புசிக்கலாம். இந்த மரம் நன்மை தீமை அறியத்தக்கதை மட்டும் புசிக்க கூடாது. 2வது அவன் சொல்றான், நீ புசிக்கவே புசிக்கலாம். 3வது, நீ சாகவே சாவதில்லை. 4வது, உன் கண்கள் திறக்கப்படும். 5வது, நீ தேவனை போல மாறுவாய். எங்க ஆண்டவர் ஒண்ணுதானுங்க சொன்னாரு, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அவன் எத்தனை வார்த்தை சொல்றான்? இதை புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரா? இல்ல, எல்லாமே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தாதான் சாவாய்னு சொன்னார். 2வது, நீங்க சாகவே சாவதில்லை. 3வது, உன் கண்கள் திறக்கப்படும், நீ புசிக்கலாம். 5வது, நீ கடவுளை போல மாறுவாய், நீ தேவனை போல மாறுவாய். இன்னைக்கு தோட்டம் என்பது என்ன தெரியுங்களா? சபை. சபை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் என் நேசரிடத்துல அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்களும் நானும் தான் திராட்சை செடி. ஆண்டவர் உங்க குடும்பத்தை, என் குடும்பத்தை ஒரு வேலி அடைத்து நீர்வாய்ச்சி, மிருகங்கள் வராம, பறவைகள் வராம நம்மளை பாதுகாத்து, தண்ணீர் ஊற்றி, உரங்களை போட்டு நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருக்கிறாராம். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நீ எங்கே இருக்கிறாய் சகோதரன்? எங்க இருக்க? ஆண்டவரோடு இருக்கீங்களா? இல்ல ஆண்டவரை விட்டு விலகி ஏதோ சில பாவத்துக்குள் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதும் இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன். 1வது, வேலி எடுத்துருவேன். சொல்லுங்க, 1வது. இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? கர்த்தர் உங்களை இந்த சபையில நட்டி இருக்கிறார். நீங்க நல்ல கனிகளை கொடுக்கும் போது உங்களை, என்ன, உங்க பிள்ளைகளை, என் பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை வேலி அடைக்கிறார். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? நல்லாம்பள்ளி பழனி ரோடு திப்பம்பெட்டி கேட்ட நல்லாம்பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? யாராவது பார்த்தீங்களா நியூஸ்? பழனி போயிட்டு ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைகள் பக்கத்து வீட்டுக்காரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி, பின்னாடி மனைவி, 2 பிள்ளைகள், மொத்தம் 5 பேர் வேகமாக காரில் வந்துட்டு இருந்திருக்காங்க. நல்லாம்பள்ளி திப்பம்பெட்டிக்கு தாண்டி நல்லாம்பள்ளி ரோட்டு மேலே ஒரு லாரி நின்று இருக்குது. பழனி போயிட்டு வந்தவன் நேராக வந்து லாரியில் அடிச்சிட்டான். காரில் ஒன்றுமே இல்லை, கசகசன்னு போயிட்டாங்க. 4 பேர் ஸ்பாட்டில் காலி. யார் தெரியுமா? அப்பா, அம்மா, 2 பிள்ளைங்க ஸ்பாட்டில் காலி. அந்த யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவர் மட்டும் துடுக்குன்னு ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிறார். நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள் காரில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் ஏதாவது நடந்திருக்குதா? சொல்லுங்களேன். நம்ம கார் குட்டிக்கார நம்பர்லாம் போட்டிருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. போன மாதம் நான் கூட காரில் ஊழியத்துக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அங்கிருந்து அதே தான், பழனியிலேருந்து வந்தவன் தான், பெங்களூர்லேருந்து வந்திருக்கான். அட பாவி, என்ன நினச்சான்னு தெரியல, நான் நிப்பான்னு நினச்சேன், வந்து ஒரே சாத்திட்டான் மேலே, ஒரே அடி. புது கார் முன்னாடி நிற்கிறேன், வந்து கரெக்டாக என் பக்கமே அடிக்கிறான். நான் நினைச்சேன், ஆண்டவரே இப்படி வந்து சாத்துறானே. ஒன்றுமே ஆகலை. வண்டி ஒரு தூக்கி அப்படியே நின்றுச்சு. திரும்பி பார்க்குறேன், அடித்த வண்டி அவன் நிற்கிது. சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், உங்கள் வண்டியை பார்க்கல, பேனட்டெல்லாம் உள்ளே போயிடுச்சு. அல்லேலூயாவா. ஆனால் ஒன்றுமே ஆகலை. என் கைக்கு அடி இல்லை, காலுக்கு அடி இல்லை, என் கால் சிக்கலை, என் தலையில் அடி இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் என் மனைவி இறங்கி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக வண்டி கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டோம். ஒரு 10 நாள் வண்டி புது வண்டி மாதிரி பண்ணி கிடக்கும். எல்லாத்தையும் எல்லாம் கழட்டி போட்டு புதுசாக மாற்றி, போங்க சார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டோம். ஒன்றும் ஆகாதுன்றேன்.
எனக்கு தெரியும் இந்த திராட்சை தோட்டத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். நான் ஆண்டவரை நம்பி நல்ல கனிகளை கொடுக்கும் போது என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி. நீங்க ஆண்டவர் விட்டு தூரமா போனா அந்த வேலி எடுத்து போடுவேன், காம்பவுண்ட உடைச்சிருவேன், உரம் போட மாட்டேன், வானத்துக்கே கட்டளை இடுவேன், மழை பெய்யக்கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் விட்டு மட்டும் விலகிறாதீங்க. உங்க ஜெபம், உங்க வேத தியானம், ஆலயத்துக்கு வருகிற அந்த கூடுகை, தேவனுக்கு பிரியமா வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் இழந்துடாதீங்க. எதை இழந்தாலும், பணம் இழந்தாலும், வேலையை இழந்தாலும், நல்ல சுகத்தை இழந்தாலும், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒரு நாள் இழந்துடாதீங்க. ஒரு அல்லே சொல்லுங்க. நீ எங்கே இருக்கிறாய்? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆதாமே நீ எங்க இருக்க? நான் வரும்போதெல்லாம் உங்களோட தானே பேசுவேன், உங்களோட தானே பேசுவேன், நீ எங்கூட பேசினாயே, ஆனால் இப்பொழுது உன்னை காணமே. அவன் சொல்றான், உம்மை பார்த்தா எனக்கு பயம், நான் பயந்து நிர்வாணியா இருப்பதினாலே என்னை ஒழித்து கொண்டேன். பைபிள்ல மொத பயம்ங்கிற வேர்டு வர்றதே, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. உங்கள யாருக்காவது பயம் இருக்குதா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோட வாழ்ற பிள்ளைக்கு எதை குறித்து பயம் வராது. நான் சில பேருக்கு அதான் சொல்றேன், பயப்படக்கூடாது. எதை கண்டு பயப்படாதீங்க. கடன் பிரச்சனை வரலாம், வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், பிரிவினை வரலாம், பிரச்சனை வரலாம், பாரம் உங்களை போட்டு அமுத்தலாம், பல காரியம் நடக்கலாம். ஆனாலும் இயேசு நம்மோடு, கர்த்தர் என்னோடு இருக்காரியா, நான் எதுக்கு பயப்படுறேன்? ஆமேனா? அப்ப முதலாவது கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? இது எங்க கேட்குதுங்க? தோட்டத்தில். இன்னைக்கு நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம், தேவனோடு இருக்கிறோமா இல்லை ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிறோமா? அப்ப நம்ம பாரங்களை சுமக்கணும்னா, நம்ம ஆசைகளை நிறைவேற்றணும்னா, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும், விலகி இருக்கக்கூடாது. நம்பர் 2, வனாந்தரத்துல ஒரு சத்தம். ஒரு எல்லை சொல்லுங்க, சொல்லுங்க, வனாந்தரத்துல. இரண்டாவது சத்தம் எங்க? வனாந்தரத்தில். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மாம்சமான யாவரும், ஒரு அல்ல சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கல்வாரியில தன் ரத்தத்தை சிந்தினார். ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய விருப்பம் அல்ல. நாவுகள் யாவும் என் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அது நெருங்க போகுது. அதைத்தான் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதுக்கு கீழே சொல்றாரு, வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா சொன்னார். வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம், வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யாருடைய சத்தம்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற ஒரு சத்தம். மனம் திரும்பு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றான், பாஸ்டர் என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் பாஸ்டர். யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியாது. கணவன் ரட்சிக்கப்படுறது மனைவிக்கு தெரியணுங்க, மனைவி ரட்சிக்கப்படுறது கணவருக்கு தெரியணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறது தாய் தகப்பனுக்கு தெரியணும். உங்க மனைவி சொல்லணும், எங்க வீட்டுக்காரர் முன்ன போல இல்லை பாஸ்டர், அவர் எப்பவுமே ஜெபிக்கிறார், வேதம் வாசிக்கிறார், முன்ன கோவப்படுவார், என்னை பிடிச்சி அடிப்பார், இப்போ அமைதியா மாறிட்டார் பாஸ்டர். மனைவி சொல்லணும். நீங்க மனம் திரும்புறத, அந்த கனிகளை மனைவி பார்க்கணும். மனைவி ரட்சிக்கப்பட்டதை கணவர் பார்க்கணும். முன்ன போல என் மனைவி இல்லை பாஸ்டர், என் மனைவி ரொம்ப மாறிட்டா, அடிக்கடி முதல்ல சண்டை போடுவா, எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எது வேணாலும் சண்டை, அம்மா வீட்டுக்கு விடலினா சண்டை,
அல்லேலூயாவா. அப்ப கணவர் சொல்லணும், முன்ன போல என் மனைவி இல்லை பாஸ்டர், இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா, அவ எப்ப பார்த்தாலும் பைபிள் சாந்தமா மாறிட்டா பாஸ்டர், இப்ப எனக்கு அப்படியே கீழ்ப்படுகிறா பாஸ்டர், என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டேங்கிறா. இந்த மனம் திரும்புதல கணவர் பார்க்கணும். பிள்ளைகள் மனம் திரும்புறத அம்மா அப்பா பார்க்கணும். பாஸ்டர் என் புள்ள முன்ன செல்போனுக்கு அடிமை, எப்ப பார்த்தாலும் செல்போனை பார்த்துக்கிட்டே கிடப்பா, ஜெபிக்கவே மாட்டா, வேதத்தை வாசிக்க மாட்டா. ஆனா என் புள்ள இப்போ எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கிறா பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் ஜெபம். முன்ன மாதிரி இல்ல, என் புள்ள டோட்டலா மாறிட்டா பாஸ்டர். சொல்லுங்க, என்னோட இருதயம் கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரிஞ்சா பத்தாது, உங்க கணவருக்கு தெரியணும், உங்க மனைவிக்கு தெரியணும், உங்க தாய் தகப்பனுக்கு தெரியணும். நீங்க மனம் திரும்பினத உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். அல்லேலூயாவா. அப்போ இந்த யோவான் ஸ்நானகன், ஒருவேளை நீ ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தாலும் இப்பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு இருதயம் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது மதமாற்றது அல்ல, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதுதான் ஞானஸ்தானம். நீ மனம் திரும்பினா ஒரு 4 ஆசீர்வாதம். சத்தமா சொல்லு, மனம் திரும்பினா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆவது வசனம். நீயோ, சத்தமா சொல்லுங்க, நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளின்படி செய்தால் உனக்கு நன்மைகள் உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முதலாவது நம்முடைய வேலை. எங்க போனாலும் வேலை கிடைக்கல பாஸ்டர், எங்க போனாலும் வேலை கிடைக்கல, இருக்கிற வேலையும் போச்சு. கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இப்ப போன வேலையை விட அருமையான வேலையை கர்த்தர் கொடுக்க போறார். இப்ப கிடைச்ச சம்பளத்தை விட அருமையான சம்பளம் கிடைக்கும். காரணம் என்ன? நீங்க மனம் திரும்பின இருதயத்தோடு கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும் போது உங்க வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கும். கலெக்டர் வேலை இல்லாட்டி பரவாயில்லையா, தேங்காய் போடுற வேலையா இருந்தாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமேனா. சில பேர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நேரா மெடிக்கல் ஷாப். என்ன பாஸ்டர் பண்றது, மருந்து இல்லாட்டி என் வண்டி ஓடாது. நேரா டாக்டர், அடிக்கடி நோய், அடிக்கடி ஆஸ்பத்திரி. நான் சொல்றேன், ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டேங்க, மருந்து மாத்திரைக்கு அவசியமே கிடையாது. உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்க போகுது. எப்பொழுது நீங்கள் மன திரும்பின ஒரு பரிசுத்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கற்பனைகள் அவர் கட்டளைகளை கை கொள்ளும் போது, முதலாவது நீங்க செய்யற வேலையில ஆசீர்வாதம். அது என்ன வேலையா இருந்தாலும், செருப்பு தைக்கிற வேலையில இருந்தாலும் தினமும் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அல்லேலூயாவா. நிறைய பேர் ஒரு மாதிரி என்னை பார்க்குறீங்க. உண்மை, நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது 100க்கு 100 நடக்கும். நீங்க ஊழியம் செஞ்சாலும் சபையில் ஆத்துமாக்கள் கூடுவாங்க ஐயா, சபை பெருகும். அல்லேலூயாவா. நெசவு நெஞ்சாலும் ஒரு 8 சேலை 7 சேலை வாரத்தில் தட்டி எடுத்து போடுவீங்க, ஒரு ஃபால்ட்டும் வராது. மற்றவனெல்லாம் தொழிலே ஆக மாட்டேங்குது ஐயா, நெய்யவே முடியல ஐயா. ஆனால் உங்களுக்கு ஆவியானவர் கூட இருந்து டக்கு டக்கு டக்குன்னு வாரத்தில் ஒரு பாகம் இருக்கிற மாதிரி உதவி செய்வார். செய்கிற வேலையில் ஆசீர்வாதம். 2வது சொல்றாரு, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும்யா. எத்தனையோ பிள்ளைங்க தருதலையா ஊர் சுத்திட்டு இருந்தாலும் என் பிள்ளை நல்ல வேலைக்கு போய் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்யா. காரணம் என்னய்யா? நீ மனம் திரும்பின இருதயத்தோடு ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயாவா. சத்தமா சொல்லுங்க, கைகளை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைகள் செழிப்பா இருப்பாங்க, என் பிள்ளைகள் மேன்மையா இருப்பாங்க, என்னை விட ஆசீர்வாதமா இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், என்னைக்கு ஆண்டவரா இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு இல்லைங்க. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகும்போது ஆசைப்படுவேன், அந்த காக்கி டவுசரை தவிர்த்து வேற டவுசரே கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் என் ஃப்ரெண்டு
ஒரு பச்சை கலர் பேண்ட், அதை பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்கும். டே ஒரு நாள் இது கூட எனக்கு போட்டு போறதுக்கு. அவன் மூட்டையிலிருந்து பிரிச்சு கொடுப்பான் பாருங்க, 1000 சுருக்கா இருக்கும். என் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வட்டல்ல அந்த அடுப்பில் இருக்கிற கறியெல்லாம் சூடாக போட்டு கொதிக்கும். ஒரு துணி பிடிச்சி அதை அப்படியே தேய்ச்சி ஏதோ ஒரு பாதி சுருக்கெடுத்து அதை போட்டுட்டு வெளியே வரும் பாருங்க. அவ அம்மா வெளியே வந்து பார்க்குது, என் பையனோட பேண்ட் அல்லவா, ஏய் கழட்டி கொடுறா பேண்ட்டை. அவன் போடுறதே இல்லை, அவனுக்கு பத்தாது, குண்டாயிட்டான். நான் ஒல்லியா இருக்கிறதுனால எனக்கு பத்துச்சுன்னு போட்டேன். அது மூட்டையில் இருந்தாலும் இருக்கணுமே ஒளி எவனும் போட கொடுக்க மாட்டேன். அப்பவே வீட்டுக்குள்ள போய் பேண்ட்டை கழட்டி கையில கொடுத்து, அப்படிப்பட்ட நிலைமையில நான் வளர்ந்தேன். ஆனா என் பிள்ளைகள் இன்னைக்கு பாருங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. நான் சொல்றேன், என் சந்ததி அதை விட ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைங்க படமாட்டாங்க. உங்க பிள்ளைகள் மட்டும் இல்ல, உங்க சந்ததியே ஆசீர்வாதமா இருக்கு. எப்போ? என் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கும் போது. மூணாவது சொல்றாரு, உன் மிருக ஜீவன் பலன். மிருக ஜீவன், ஆடு வளர்த்துறீங்களா, மாடு வளர்த்துறீங்களா? உங்களுடைய ஆடு மாடுகளும் என்னுடைய ஆடு மாடுகளும் நிறைய பால் கறக்கும். 2 குட்டியா போடும். ஆமேனா, எல்லாருக்கும் ஒரு குட்டி தான் போடும். ஆனா என் மாடு 2 குட்டியா போட போடும். அல்லேலூயா. ஏன்னா அப்பா தான் சொல்லிக்கிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைச்சாலும் ரெட்டை குழந்தை தான் கிடைக்கும். ஒரு சகோதரர் குழந்தை இல்லாம வந்தார். நான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், 15-20 வருஷமா குழந்தை இல்லை, வேணா பாரு அடிச்சாலும் ரெட்டை குழந்தை கிடைக்க போதியா ஒரு பையன் பிள்ளைன்னு. திடீர்னு அந்த அம்மா கன்சீவ் ஆயிடுச்சு. திடீர்னு போய் செக் பண்ண போனாங்க. போன எனக்கு பாச உள்ள. நான் சொன்னேன், 2027 பையனை நீ தோல்ல போட்டுக்கோ, பிள்ளையை நீ தோல்ல போட்டுக்கோ. பாபு நீங்களும் உன்னை தோல்ல போட்டுக்கோ. அல்லேலூயாவா. கிடைக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தரை மைப்படுத்தாமா பிள்ளைகள். அல்லேலூயா. மிருக ஜீவன்கள் ஆசீர்வாதம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நிலத்தின் கனிகள். தென்னை மரத்துல எவனது காஞ்சு போனாலும் சரி, நோய் வந்தா நம்ம தென்னை மரம் நல்லா காய்க்குமியா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வயல்ல ஒரு பெரிய அறுவடை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை. பூரண நன்மை கிடையாது, பரிபூரண நன்மை. பூரணம்னா நிரம்பி இருக்கிற அனுபவம், பரிபூர்ணம்னா நிரம்பி வழிகிற அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? உங்களுக்கு ஏராளமான ஆசை உள்ளத்தில் இருக்கா? அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணுமா? சொல்றாரு, முதலாவது நீ எங்க இருக்க? நீ என் பக்கம் வா, உன் மனம் திரும்பு, என் சத்தத்தை கேளு, என் சத்தத்தை கேளு. நான் என்ன பண்ணுவேன்? உன் வேலையை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பேன், உன் நிலைத்தின் விளைச்சல் ஆசீர்வதிப்பேன். எப்படின்னா பரிபூர்ண நன்மை உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. சரி, யாரு பொறாமப்பட வேண்டாம். இடம் வாங்குறாங்களா, வீடு கட்டுறாங்களா, கார் வாங்குறாங்களா, அவங்க பிள்ளைகள் இன்னொரு வீட்டை கட்டுறாங்களா, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூரண ஆசீர்வாதம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுனால, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றதுனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தாங்க அப்பாக்கு பிரியம். நான் சொல்றேன், உட்கார்ந்திருக்கிற அநேகர் அடுத்த வருஷம் போது இதை விட அடுத்த லெவல்ல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. கைகளை தட்டுங்கள. இதை விட அடுத்த லெவல், இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த லெவல். எப்பொழுது? வனாந்தரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது. மூணாவது ஒரு சத்தம் கேட்க போகுது. அது என்ன சத்தம்னா, நடுராத்திரியில் ஒரு சத்தம். என்ன சத்தம்? நடுராத்திரியில் ஒரு சத்தம். வாசிங்க, மத்தேயு 25:6. மத்தேயு 25:6. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம். அல்லேலூயா. நடுராத்திரியில் ஒரு சத்தம், இதோ மணவாளன் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் வாருங்கள். 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 5 பேரு அந்த பந்தத்தை பொருத்துறாங்க. 5 பேர் பொருத்தி பார்க்கிறாங்க, எரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? எண்ணெய் இல்லை. என்ன இல்லை? எண்ணெய் இல்லை.
இந்த 5 பேர் ஐயையோ எண்ணெய் இல்லாம வந்துட்டோமே அப்படின்னு அந்த 5 பேர்கிட்ட உங்க எண்ணெயில கொஞ்சம் கொடுங்க. அவங்க சொல்றாங்க, மணவளன் எவ்வளவு தூரமா போகணும்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தீந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், நீ யாராவது விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் போய்விட்டார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்ப அந்த 5 பேரும் வர்றாங்க. ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு எப்படியாவது கதவை திறங்க ஆண்டவரே. அதற்கு அவர், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது என்று சத்தியமா நான் சொல்றேன். ஆண்டவரே, எங்களும் உமக்கு தெரியாதா? ஆலயத்துக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், ஞானசானம் எல்லாம் எடுத்தோம், திருவிருந்தெல்லாம் எடுத்தோம், எங்களை உங்களுக்கு தெரியாதா? உங்களை யார் என்றே எனக்கு தெரியாது என்று சத்தியமாக சொல்லுகிறேன். காரணம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை. பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. வாசி இன்னொரு வசனம், லூக்கா 13:24-27 வரைக்கும். லூக்கா 13:24 எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற வாழ்க்கை நீங்களும் நானும் வாழக்கூடாது. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. பெங்களூர் பட்டணத்தில் கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு HIV பாசிட்டிவ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எய்ட்ஸ் நோய் பெங்களூர் பட்டணத்தில். நம்ம பிள்ளைகள் அனுப்புகிறோம். என் பிள்ளை காலேஜுக்கு போகிறா, வேலைக்கு போகிறா, ஐடி கம்பெனியில் இருக்கிறா, அங்கே இருக்கா, அங்கே இருக்கா. என்ன நடக்குது தெரியுமா? இரவு நேரம் விடுதியில் பாட்டு, டான்ஸ். இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிற, ஸ்கூலில் படிக்கிற நிறைய மாணவ மாணவிகளுக்கு எய்ட்ஸ் நோய், HIV பாசிட்டிவ். கர்நாடகா கவர்மெண்டே ஆடி போயிருச்சு. 70,000 பேருக்கா? சத்தியமா பெங்களூர்ல பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கவே மாட்டேன் பாஷா. நான் கெட்டு கிடக்குது உலகம். இன்னைக்கு சபைக்கு போறாங்க, ஆராதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆனால் எப்படி வேணாலும் வாழலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் வாழலாம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அநேகர் பரலோகம் வர ஆசைப்படுவாங்க, முடியாம போயிடும். அடுத்த வசனம், கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரயுத்தரமாக, நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிம்பார். அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, ஞானசானம் எடுத்தோமே, திருவிருந்தெல்லாம் எடுத்தோமே, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா? உங்க சமூகத்துல போஜனம் பண்ணினோமே, உங்களோடு கூட இருந்த எங்க வீதி எல்லாம் நீங்க வந்தீங்களே. ஆனாலும் அவர், நீங்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது, அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், அகன்று போங்கள். நல்லா கவனிங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. சிம்சோனை கர்த்தர் அழைச்சார் நியாயாதிபதியாக. அவன் தலை முடிய சிரைக்க கூடாது. அவன் தேவனுக்கென்று வாழ்கிறவன், நசரேயன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு வேசியை கண்டு அவளோட தங்கி இருந்தான். அவன் மடியில படுக்க வச்சு அழகா முடி வெட்டி விட்டான். எப்பவும் போல ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரு. பெலிஸ்தீனர் வந்துட்டு எழுந்திருக்கிறான், முடியல. கண்ணை நோண்டி கையில விலங்கு, வெண்கல விலங்கு மாட்டி அவனை கொண்டு போய் மாவரைக்க வைத்தார்கள். நியாயாதிபதி, நிலக்கதவை பேத்துட்டு போன ஒரு பெரிய மாவீரன், அபிஷேகத்தை இழந்துட்டானுங்க. ஆவியானவர் இல்ல, சவுல் ஒரு பெரிய வீரன் சவுல். ஆனால்
தன்னை விட்டு ஆவியானவர் வெளியே போயிட்டாரு. ஆனா தாவீதோட ஆவியானவர் இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து தாவீதுக்கு பயப்பட்டான் என்று 1 சாமுவேல் 18:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் விட்டு தூரமா போனா, மனம் திரும்பாவிட்டால் நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடுவார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றது தெரியும், போறது தெரியாது. வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கைதட்டுவாங்க, அபிஷேகம் வரும், ஆடுவாங்க, குதிப்பாங்க. ஆவியானவர் வருவது தெரியும், போவது தெரியாது. ஆனா பிசாசு எப்போ வர்றான்னு யாருக்குமே தெரியாது. போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அலக்கழிச்சு மயரை விரிச்சு போட்டு ஆடி உருண்டு அவன் போறது தெரியும், வாரது தெரியாது. ஆனால் ஆவியானவர் வருவது தெரியும், சைலண்டா போயிடுவார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்தரத்தில் கோபமூட்டின இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது இல்லை என்று நான் சத்தியம் பண்ணினேன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயாவா. எபிரேய புஸ்தகத்தில் 13 3 இடத்துல சொல்லிக்கிறார். 3 இடத்துல சொல்லிக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. 3 சத்தம். தோட்டத்தில் ஒரு சத்தம், நீ என்னை விட்டு விலகிராத மகளே. வனாந்தரத்துல நீ மனம் திரும்ப மகளே. நடுராத்திரியில நீ ஆயத்தமா இரு மகளே, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழந்துராத. கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியும் போது உன் சுமைகளை சுமக்க ஆரம்பிக்கிறார், உன்னுடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. இன்னைக்கு சொல்லுங்க, சாமுவேல், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லுங்களே. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாமானது காரணம் ஒன்னே ஒன்று சொன்னாரு, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டு அதன்படி நடப்பேன். நாம சொல்லுவோமா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்.